லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க இந்தாங்க. மா தலை வலிக்குது, காஃபி குடுமா. ஏய், வேணும்னா நீயே போட்டு குடி, எனக்கு வேலை இருக்கு. அக்கா ஓ, நீயும் என் கூட பேச மாட்டல்ல? சரி வேண்டாம், பேச வேண்டாம். முரளி, எனக்கு ஒரு காஃபி போட்டு குடுடா. அக்கா, நான் அடுத்த சவாரிக்கு போனோம், காஃபி போடுறதுக்குலாம் நேரம் இல்ல. பாருங்கப்பா எப்படி பேசுறான் இவன். ஓ, நீங்களும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? அவங்க எல்லாரும் தான் உன் மேல கோவமா இருக்காங்க, நான் உன் மேல வருத்தமா தான் இருக்கேன். அப்பா, அப்புறம் இனிமே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ போறீங்கன்னு நாங்க எல்லாருமே எவ்வளவு ஆசைப்பட்டோம். இப்படி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டியே நீ. யாரு? நானா கெடுத்தேன்? ஆமாடி, எப்ப பார்த்தாலும் ரஜினி வாழ்க்கையை கெடுக்கிறதையே நீ வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிற. உன் வாழ்க்கை எப்படி நீ ஒழுங்கா வாழ போற? வயித்துல இப்படி புள்ளைய வச்சுக்கிட்டு பொய் சத்தியம் பண்ணிருக்கியே, தெரிஞ்சு இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அறிவு இருக்கிறவங்க யாராச்சும் இந்த வேலையை செய்வாங்களா? என்ன திடீர்னு எல்லாரும் நல்லவங்களா மாறிட்டீங்களா? இப்போ நான் மட்டும்தான் உங்களுக்கு கெட்டவளா இருக்கேன். ரஜினி எனக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் எல்லாரும் மறந்துட்டீங்கல்ல? அரவிந்த் அவளை தான் லவ் பண்ணான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த நிமிஷமே என் மனசுல இருந்த அந்த எண்ணத்தை, ஆசைய தூக்கி போட்டிருப்பேன். சொல்லாம மறைச்சது அவ தப்பு. தப்பு பண்ணிட்டு தியாகி மாதிரி சீன் போட்டுட்டா. எப்பவோ நடந்த விஷயத்தை இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கற? எல்லாம் தெரிஞ்சுதானே உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்ச. அப்புறம் என்னடி? மா, என்னால நிம்மதியா வாழ முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் செகண்டும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா இப்படி சொல்ற? அரவிந்த் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு நாங்க எல்லாரும் பார்க்க தானே செய்யறோம். நீ அப்படிலாம் நினைக்காத ராதிகா. செகண்ட் ஹேண்ட பத்தி நீங்க வேணா கவலைப்படாம இருக்கலாம், என்னாலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. ராதிகா, யாரும் எதுவும் பேசாம இருங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அரவிந்த் என்னைக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது செஞ்சிருக்காரா? எப்ப பாரு ரஜினி 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 தான். அவ என்ன கேட்டாலும் செய்வாரு, அவ என்ன சொன்னாலும் செய்வாரு. நாம இந்த வீட்டை விற்க ரெடியா இருந்தப்போ அவதான் இந்த வீட்டை விற்க விடாம எல்லாரையும் பிச்சை எடுக்க வச்சா. அவ இப்ப நல்லவளாயிட்டா, நான் கெட்டவளாயிட்டனா? மனசார என்னை ஏத்துக்கிட்டு தான் தாலி கட்டினேன்னு சொன்னீங்கல்ல? அப்ப தாலி கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். காரணம் தானே சொல்றேன் ராதிகா. இந்த உலகத்துல 2 குரூப் இருக்கு, ஒன்னு நல்லவங்க, ஒன்னு கெட்டவங்க. அதுல உங்க அக்கா ரஜினி நல்லவ. நல்லவன்னா சாதாரணமானவ இல்லம்மா, ரொம்ப 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 நல்லவ. மனுஷங்க கெட்டவங்களா இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல உணர்ந்து திருந்தி அடுத்த கட்டத்துக்கு போகணும். தப்புன்னு தெரிஞ்சும் தொடர்ந்து திரும்ப திரும்ப அதே தப்ப செஞ்சுட்டு இருக்க பாரு, அதுதான் உன்கிட்ட இருக்க பிரச்சனை. ராதிகாக்கு மட்டும் இல்ல, ரஜினியை கஷ்டப்படுத்தணும், அவ கஷ்டப்படணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றேன். அவ மட்டும் இல்லைன்னா நீங்க எல்லாம் என்ன ஆயிருப்பீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு ஏதாவது செய்யுங்க. என்ன பார்த்திபா, ரஜினியே உன்னை ஃபாரின் கிளம்ப சொல்லிட்டா, அதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? என்னப்பா முறைக்கிறியா? அப்போ சரி, நான் உனக்கு ஐடியா கொடுக்கட்டா? என்ன ஐடியா? நீ பிளான் பண்ண மாதிரியே ஃபாரின் கிளம்பி போ. அங்க போய் ஊரை நல்லா சுத்தி பார்த்துட்டு சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டு ஒட்டது கூடலாம் நின்று உன் ஆசை தீர போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு 4 நாள்ல திரும்பி வந்துரு. ஒட்டகத்து கூட போட்டோவா? எஸ்,
4 நாள்ல திரும்பி வரணும். அஃப்கோர்ஸ் யா, உன் ஆசைப்படி ஊருக்கு போற மாதிரி ஆச்சு, எங்க ஆசைப்படி நீ போகாத மாதிரியும் ஆச்சு. ஒருத்தன் இவ்ளோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கான், உங்களுக்கு நக்கலா போச்சு இல்ல? நீ சீரியஸா இருந்தா நல்லாவே இல்லப்பா, ஜாலியா இருப்பா. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரட்டும், பாக்குறேன் அப்ப என்ன பண்றீங்கன்னு. ஏய், தருண், அண்ணா பசங்க. அப்பா அப்பா மதுக்குட்டி. ஏய், தருண், மதுக்குட்டி. என்ன ஆட்டோல வர்றீங்க? தனியாவா வந்தீங்க? இல்லப்பா. என்னங்க? ஏய் குட்டி பையா, தங்கம். ஏய், எப்படி இருக்க? என்ன சங்கரி, பசங்களுக்கு ஸ்கூல் லீவா? இவங்க வர போறாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லி இருந்தா சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சொல்லி இருந்தா நானே போய் கூட்டு வந்திருப்பேன்ல. ஓ, நல்லா கூட்டிட்டு வந்திருப்பீங்க. கையெடுங்க முதல்ல. ஏய் ஏய் வாங்க தருண், ஏய், வாடா. சங்கரி, ஏய் சங்கரி, என்ன சொல்லுங்க இப்போ? சொல்லுங்கறல, சொல்லு. என்ன சொல்றீங்க? சங்கரி, சொரக்கால உப்பு இல்லன்னு இப்ப சொல்லணுமா? சங்கரி, என்ன இதெல்லாம்? குழந்தைய கூட்டிட்டு வந்து இப்படி வெளியே நிக்க வச்சு இப்படிதான் நீங்க 2 பேரும் சண்டை போடுவீங்களா? அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சங்கரி, எதுக்கு இப்ப பசங்களை கூட்டு வந்த? இவங்க உங்க பிள்ளைங்க தானே, இவங்களை பத்தி கூட உங்களுக்கு ஒருத்தங்க சொல்லிதான் தெரியணும் இல்ல? என்ன சங்கரி பேசுற? அப்ப எனக்கு இவங்க மேல பாசம் இல்லையா? இருக்கு, நிறைய பாசம் இருக்கு. ஆனா அது பிள்ளைங்களை நேர்ல பார்த்தா மட்டும்தான் அந்த பாசம் எட்டி பாக்கும். இல்லனா 2 பிள்ளைங்களுக்கு அப்பாங்கிற நினைப்பு கூட இல்லாம தனியா சுத்திட்டு இருப்பீங்க. இந்த பச்சை பிள்ளைங்களை வீட்டு பக்கத்துல கூட வச்சு பாத்துக்க முடியாம ஹாஸ்டல்ல விட்டுட்டு பொறுப்பை பத்தி நீ பேசுறியா? ஐயோ மாமா, என்ன பேசுறீங்க பசங்க முன்னாடி? இல்ல ரஜினி, அவளும் பசங்க முன்னாடி தானே நான் அப்படி பேசுறான். வந்த பிள்ளைங்களை இப்படி வாசல்லே நிக்க வச்சுட்டு நீ பண்றது தப்பு, நான் பண்றது சரின்னு இப்படி சண்டை போடுறது நல்லாவா இருக்கு மாப்ள? அத என்ன பத்தி ஏன் சொல்றீங்க? நான் பெத்த பிள்ளைங்க மேல பாசம் இல்லாம இருக்கிற மாதிரி எப்படி இழுத்து வச்சுக்கிட்டா பாத்தீங்கல்ல? அப்படிதான் பண்ணுவேன். பொண்டாட்டியே வேண்டான்னு போயிட்டீங்கல்ல, இப்ப பிள்ளைங்க மேல மட்டும் என்ன கரிசனம்? பெத்த பிள்ளைங்கன்னு வாய் நிறைய சொல்றீங்கல்ல, என்ன செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு? உங்க காசுல உழைச்சு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? நீ இப்ப இவங்களுக்கு என்ன செஞ்ச? இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டினது ரஜினி தான். ஐயோ மாமா, நீங்க இப்ப பேசாம இருக்க போறது இல்லையா? பேசட்டும் பேசட்டும், நல்லா பேசட்டும். நீ புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா, இவ ஃபீஸ் கட்டி என் பிள்ளைங்களை படிக்க வச்சதெல்லாம் போதும். என் பிள்ளைங்களை என் பக்கத்திலேயே வச்சு எங்க எப்படி படிக்க வைக்கணும்னு அப்படி நானே பாத்துக்கிறேன். ஏமா, அவங்க படிக்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தானே? இருந்துட்டு போட்டோம். யாரோ ஒருத்தர் போடுற பிச்சை இல்ல, பெரிய காம்பவுண்ட்ல அண்ணாத மாதிரி என் பிள்ளைங்க இருந்து படிக்கிறத விட ஒரு டெய்லர் அம்மாவுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி எங்க படிக்க முடியுமோ அங்க படிச்சா போதும். உங்க கோவத்தை ஏன் பசங்க வாழ்க்கையில காட்டுறீங்க? உன்னையும் தோ நிக்கிறாளே உன் பொண்டாட்டி, 2 பேரையும் நம்பினா வேற என்ன பண்ண முடியும்? தோ கேக்குறாருல, நீ என்ன உன் பிள்ளைங்களுக்கு செஞ்சிட்டேன்னு. இனிமே யாரும் எதுவும் கேட்காத மாதிரி என் பிள்ளைங்களை நானே வளர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் செஞ்சேன்னு இப்படி சோத்து கூட வழி இல்லாம எங்க எல்லாரும் நடுத்தருல வந்து நிறுத்திருக்காளே, இவளை நம்பி என் பிள்ளைங்க வாழ்க்கையை அடகு வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. இந்த பாரு சங்கரி, கோவத்துல பேசாத. என் மேல இருக்கிற கோவத்தை ரஜினி மேலையும் பசங்க மேலையும் காட்டாத. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பேச ஒண்ணும் இல்ல. இனிமே பசங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. எங்க அக்காவே வேண்டான்னு சொல்லிட்டு அங்க போய் நீங்க நிக்கிறீங்க. அக்காவுக்கு இருந்த ஹோட்டல் தொழிலே அழிச்சிட்டீங்க. எந்த நம்பிக்கையில பிள்ளைங்களை உங்ககிட்ட நம்பி கொடுக்கறது? ஏன் மாமா, உங்க சட்டையை அயன் பண்ண 5 ரூபாய் வேணும்னாலும் தோ ரஜினி கிட்ட கையேந்தி நிக்கிறீங்க. அந்த பக்கம் உங்க கூட இருக்காங்களே, அவங்க கொடுக்கற பிச்சை காசுல தான் உங்க வாழ்க்கையே ஓடுது. எந்த தைரியத்துல மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராதிகா, பழசு எல்லாம் மறந்துட்டு பேசாத. நீ எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சு 1 மாசம் தான் இருக்கு. மாமா, 1 மாசமாச்சு போனோம்ல, நீங்க என்ன செஞ்சீங்க?
உங்களை விட சங்கரி அக்கா தினமும் 4 பிளவுஸ் தச்சு சம்பாதிச்சு பசங்களை பாத்துப்பாங்க. நல்லா கேளு முரளி. இதோ பாருங்க, முதல்ல உங்களுக்கு தேவையான 1 ரூபாயா சம்பாதிக்க முடியுதான்னு பாருங்க. நீங்க என் புருஷனே இல்லைன்னு நான் சொல்ற அளவுக்கு தானே நீங்க நடந்திருக்கீங்க. இதுல பிள்ளைங்களை உங்ககிட்ட நான் விடுவேன்னு கனவுல கூட காணாதீங்க. வாங்க உள்ள. தருண் போங்க. போடா போ. வாடா குட்டி. என்ன மாப்பிள்ள நீ? ஏன் இவ்வளவு இப்படி பண்றா? மாமா, ஒன்றும் இல்லை ரஜினி, அவளை பற்றி தெரியாதா? அவள் எப்பவும் பேசுறது தானே, விடு. அதுல ஒண்ணு தப்பில்லையே மாமா. அவ பேசுனது எல்லாம் சரிதான். ரஜினி இல்ல மாமா, நான் உங்களை குறை சொல்லல. எனக்கு தான் கில்ட்டியா இருக்கு. எனக்காக தானே நீங்க அந்த கடையை விட்டுட்டு வேலை இல்லாம பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாம இப்படி நிக்க வேண்டியதா இருக்கு. சேச்சே, என்ன ரஜினி நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் சரியாயிருமா? இல்லண்ணா, சரி பண்ணணும். நாம தான் சரி பண்ணணும். ஆமா மாமா, நானும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும். வேண்டாம் ரஜினி, மறுபடியும் நீ சுமையை சுமக்கணும்னு நினைக்காத. உன்னை கஷ்டப்படுத்தினா அப்புறம் அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? உங்களால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல மாமா. எனக்காக நீங்க இப்படி இருக்கும்போது உங்களை இப்படியே இருக்கட்டும் நானும் விட முடியாதுல்ல. மாமா, நான் உங்களுக்கு வெளியே பணம் வாங்கி தரேன். இல்ல ரஜினி. இல்ல மாமா, நான் உங்களுக்கு நேரடியா எந்த உதவியும் பண்ணல. ஜஸ்ட் கேரண்டி மட்டும் கொடுக்கறேன். வேற ஒரு ஆள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தரேன். அதை கடனாவே வாங்கிக்கோங்க. அதை திருப்பி தர வேண்டியதெல்லாம் அது உங்க பொறுப்பு தான். அந்த பணத்தை வச்சு நீங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம். அதை கூட நானே பார்த்து சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் என்னங்க சொல்லுவாரு? எல்லாம் ஓகே தான், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. என்னண்ணா? சரி ரஜினி, நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி செஞ்சிடலாம். சரி மாமா, நான் சீக்கிரமா எல்லா ஏற்பாடையும் பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. எங்க போறாங்கன்னா பசங்க கண்டிப்பா உங்ககிட்ட வருவாங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. தருண், நான் தரமாட்டேன். போல தாடா, தரமாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். ஏய் ஏய் ஏய், சரி சரி சண்டை போடாதீங்க. எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பால் கொடுக்க மாட்டறா. 2 பேரும் சேர்ந்து ஒழுங்கா விளையாடணும். அண்ணா, எங்கண்ணா போயிட்டீங்க? சும்மா அப்படியே கடைக்கு போயிட்டு வந்தேன் பார்த்திபா. ஏய் விடுடா. தருண், மதுக்குட்டி, ஏய் செல்ல குட்டிங்க, அப்பா உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தீங்களா? டொண்டடாய். வாங்கிக்கோடா, உனக்கு தான்டா. இந்தாம்மா, அப்பா வாங்கிட்டு வந்திருக்க, வாங்கிக்கோங்க. ஏய் வாங்கிக்கோங்க. டேய் கிரிக்கெட்டர், வாங்கிக்கோ. தெரியுமா பாஸ், என்ன ஒரு நாள் கூட நான் தருண் கிட்ட கிரிக்கெட்ல ஜெயிச்சதே இல்ல. எப்ப பார்த்தாலும் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய் வாங்கிக்கடா. தருண், வாங்க. என்ன பண்ற? என்ன என்ன சங்கரி, குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டோமே கொஞ்சம் கூட உறுத்தல உங்களுக்கு? சாக்லேட் வாங்கி கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ இல்ல சங்கரி. ஹேய், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சீங்க முதுகு தோலை உரிச்சிடுவேன். புரிஞ்சுதா? சார், யாருங்க? என்ன வேணும்? இங்க குபேரன்கிறது நான் தான். நீங்க தானே சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் தான் சார். ஓ, நீங்க தானே சார்? ரஜினி மேடம் உங்க கேண்டீனுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க இல்லையா?
என்னண்ணே கேண்டீனுக்கு பணமா? ஆமா சகல, ரயில்வே கேண்டீனை லீஸுக்கு எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். ரஜினி தான் பேசி எல்லாம் முடிச்சு கொடுத்தா. அதுக்கு கட்ட தான் பணம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. சூப்பர்ண்ணே. ரஜினி வெளியில போயிருக்காங்க, கால் பண்ணி வர சொல்லட்டுமா? இல்லங்க வேண்டாம், பணத்தை இவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. அதான் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ரஜினி மேடத்தோட வார்த்தைக்காக தான் எதுவுமே விசாரிக்காம கொடுக்கறேன். மாசம் வட்டி கரெக்டா வந்துடணும். அதோட 1 வருஷத்துக்குள்ள அசலையும் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடுவீங்கன்னு சொன்னாங்க. ஆமாமா, கண்டிப்பா ரஜினி சொன்ன மாதிரியே எப்படியும் அடைச்சிருவேன். ஓகே. இதாங்க சார். சகல பாத்தீங்களா? இதுல 10 லட்சம் இருக்கு சார், கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. சரிங்க சார். அப்படியே இந்த பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதாங்க, இதான் பத்திரம், கையெழுத்து போடுங்க. சகல இது புடிங்க, அப்படியே உங்க பேனா கொடுங்க. சகல, உங்க பேனால கையெழுத்து போட்டு நானும் உங்களை மாதிரியே பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். ஆவீங்க சகல. இதோ இந்த இடத்துல போடுங்க. கையெழுத்து போட்டாச்சு. ரஜினி வந்த உடனே பேச சொல்றேன். சரிங்க சார், அப்ப நான் வரேன். வாங்க சார். சகல சகல, இந்தாங்க உங்க ப்ராப்பர்ட்டி. ஏன் ப்ராப்பர்ட்டி கொடுங்க. ரொம்ப கணிக்காதீங்க. அவர் நீட்டின பத்திரத்துல என்ன இருக்குன்னு கூட பார்க்காம கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்களே. நீங்களாம் பிசினஸ் மேன் ஆகி அப்படியே கிழிச்சிங்க. ஹலோ டெய்லர் மேடம், படிச்சு பார்த்து கையெழுத்து போடுறதுக்கு நீங்க ஏமாத்தி கொடுத்த வீட்டு பத்திரம்னு நினைச்சீங்களா? அனுப்பி விட்டது யாரு? ரஜினி. ரஜினி சொன்னா ஒண்ணு என்ன, 100 பத்திரத்துல வேணாலும் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுவேன். அவ கையெழுத்தை ஏமாத்தி தான் போட்டு கொடுத்தா. ஆனா கோர்ட்டுக்கு வந்து இந்த வீட்டை விற்க எனக்கு சம்மதம்னு சொன்னா. அப்புறம் நீங்க எல்லாரும் சப்போர்ட்டுக்கு இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் இந்த வீடை விற்க விட மாட்டேன்னு சொன்னா. அதுக்கு என்னப்போ? அது மட்டும் இல்ல, முரளியோட ரிசப்ஷனுக்கு இருப்பன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே உங்க அப்பா காரியத்துக்கு தானே வந்தா. ஹலோ 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 ஹலோ, சம்பந்தம் இல்லாம எதுக்கு இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சம்பந்தம் இல்லாமலாம் பேசல மாமா. ரஜினி முன்னாடி மாதிரிலாம் இல்ல, சரியான பச்சோந்தியா மாறிட்டா. நிமிஷத்துக்கு நிமிஷம் மனச மாத்திர அவள நம்பி எப்படிதான் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுக்கறீங்களோ, சுத்த முட்டாள்தனமா இருக்கு. ஓ, இந்த மனச மாத்துறது, பச்சோந்தியா மாறி போறது, இத பத்தியெல்லாம் நீயும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் பேசலாமா? அக்கா, இதோ பாருங்க, யாரு எதை பேசலாம் பேசக்கூடாதுன்னு நாளைக்கு நீங்க நடு தெருல வந்து நிக்கும் போது தெரியும். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். இத்தனை வருஷமா இந்த வீட்ல யாருக்கு பணம் தேவைப்பட்டாலும் அவ தானே கையெழுத்து போட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டு பணம் வாங்கி கொடுப்பா. இன்னைக்கு என்ன புது பழக்கம்? ஆளை அனுப்பி பணம் கொடுக்க சொல்லி உங்ககிட்டயே கையெழுத்து வாங்க சொல்லிருக்கா. எனக்கு இது சரியாவே படல. அப்போ இன்னும் ரஜினியே தான் உங்க எல்லாருக்காகவும் கடன் வாங்கி அவங்க தலையில சுமந்துட்டு அலையணும், அப்படித்தானே சொல்றீங்க? இவரோட வாழ்க்கைக்கு வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்திருக்கா. அத பொறுப்பா பாத்துக்க வேண்டியது இவர் தானே.
இதுக்குமா ரஜினிய குறை சொல்லுவீங்க? கேட்டீங்கல்ல, இவங்க 2 பேரும் எல்லாத்தையும் சரியா ஆரம்பிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியில நம்ம நடுத்தருல நிப்போம்ல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போயிடுவாங்க. இத பாரு சங்கரி, எனக்கு எல்லார பத்தியும் தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும். நீ ரஜினியை குறை சொல்றதை நிறுத்திட்டு போய் வேலையை பாரு. போ எனக்கு 1008 வேலை இருக்கு. இப்படியே போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஏய் வாங்க உள்ள. வா போயிட்டே இரு. பெருசா பேச வந்துட்டா. எப்படி சகல? சூப்பரா ஹேண்டில் பண்றீங்களே சகல. டேய் இத்தனை பேர் இருந்தோம் பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா போச்சு. பிள்ளைங்க இல்லாம வீடாவே இல்ல. இப்பதான் வீடு நிறைஞ்சிருக்கு. செல்லம் பாட்டி தங்கம் நல்லா சாப்பிடு. தோசை நல்லா இருக்கு. நானும் என் பிள்ளைங்களும் வாங்கிட்டு வந்தா வரும். அப்படி அதை சரி பண்ண நான் என்ன பண்ண முடியும்? உன்னை வேணா அப்படி சொல்லிக்கோ, என் பிள்ளைங்களை அப்படி சொல்லாத. பிள்ளைங்களை படிக்க கூட வைக்க முடியல. பிள்ளைங்க இந்த பாரு, பேச்ச குறைச்சிட்டு என் பிள்ளைங்களுக்கு நல்லதா 2 சொற்ற தேய்ச்சி வை. சம்மர் கூட இன்னும் ஆரம்பிக்கல, ஆ? அதுக்குள்ள வெயில வீட்டுக்குள்ள மண்டைய பொளக்குது. உங்களுக்கு ஸ்வெட்டர் கேக்குதா? ஸ்வெட்டர்? ஆமா தருண், அதுக்குட்டி உங்க 2 பேரையும் அப்பா ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட போறேன். ஓகே தானே? அதுங்க குழந்தைங்க, உங்களை பத்தி இன்னும் அதுங்களுக்கு தெரியாது. உள்ளூர் ஸ்கூலுக்கு இங்க ஃபீஸ் கட்ட முடியல, இதுல ஊட்டி கான்வென்ட்டா? ஊட்டி கான்வென்ட்